கொதிக்கும் டெல்லி, பதறும் பாஜக. டெல்லியில் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போன கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவங்கள ஈவு இறக்க இல்லாமல் அடித்து நொறுக்கியிருக்காங்க. அங்கே யூனிஃபார்ம் போட்டு தடியடி நடத்தினவங்களில் நிறைய பேருக்கு நேம் பேச்சு கூட இல்லாமல் இருந்திருக்காங்க. இல்லை இவங்க மேலே கட்டவிழ்த்து விடப்பட்ட குண்டர்களா? என்ன நடந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் பத்தி குச்சி. நீட் தேர்வோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி 21 நாள் உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவரை பாஜக அரசு போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணுச்சு. இன்ன வரைக்கும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகவே இல்லை. அவர் பதவி விலகணும்னு நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போன பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அடித்து கொலவெறி தாக்குதல் நடத்திருக்கு பாஜக அரசு. அங்கே தடியடி நடத்தினவங்களை உத்து கவனிச்சா சில விஷயம் தெரியும். அவங்களோட யூனிஃபார்மில் நேம் பேச்சே இல்லை. இவங்க உண்மையிலே பாதுகாப்பு படையா, இல்லை இவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக வெளியே இருந்து வந்த குண்டர்களா? அதுலேயும் ஒருத்தன் ஒரு பொண்ணோட பின்புறத்தை தட்டிட்டு கூட இருந்தவனோட சேர்ந்து சிரிக்கிறானுங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? அதுவும் பாதுகாப்புக்கு வந்தவனே இந்த செயலில் ஈடுபட்டிருக்கான். மத்திய பாஜக அரசு மாணவர்களோட சக்தி என்னன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மக்களே, உங்களோட கருத்து என்ன? மத்திய அரசு செஞ்சது சரியா தவறா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற செய்திகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.